ஹலோ கைஸ், வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம 2024 ரிலீஸ் ஆன த லார்ட் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, காடும் மான்ஸ்டர்ஸும் இருப்பாங்க. அப்போ எப்போவுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ தான் வந்து காடு, ஹீரோயினி டெவில். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடக்கிற ஒரு காதல் கதையை சொல்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற தம்பதிகளை காட்டுறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு வயசானவர் வராரு. இங்கே கல்யாணம் நடக்க போகுதா, பார்த்தா இளவு நடக்க போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருந்தவங்க எல்லாருமே கோவப்படுறாங்க. அப்போ அவர் இவ யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தோட இல்லூஷனை உடைக்கிறாரு. அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருந்த இடம் பார்த்தா அப்படியே சுடுகாடாக மாறிடுது. அங்கே இருந்தவங்க எல்லாருமே டேவில்ஸாக இருக்காங்க. இவரும் பார்த்தா காடாக மாறிடுறாரு. இவருக்கு கீழே 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்துல இருக்க எல்லா டேவில்ஸ் கூடயும் சண்டை போடுறாங்க. அதில் ஒருத்தர் நம்ம ஹீரோ வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருந்த அந்த பொண்ணை வந்து டேவிலை துரத்திட்டு போய் அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ண போகும்போது அது தன்னோட நாக்கை நீட்டி ஒரு பெரிய ருத்ர நாகமாக மாதிரி ஹீரோவை அட்டாக் பண்ணுவா. அப்போ வந்து நம்ம குரு வந்து அந்த பாம்பை கொல்லவும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறவராக இருந்தவர் அவரும் தன்னைத்தானே அட்டாக் பண்ணி சூசைட் பண்ணி இறக்கவும் இவர் வந்து குரு வந்து அந்த பாம்போட வயிற்றை கிழிச்சு ஒரு கண்ணாடி துண்டு மட்டும் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, இது வந்து ஒரு மூன் மிரர். இது மாதிரி அந்த மூன் மிரர் கண்ணாடியே நம்ம கண்டுபிடிச்சி ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா அசுர அரசனோட பலத்தை நம்ம பெறலாம். 3 உலகத்துலேயும் அமைதியை நம்ம நிலைநாட்டலாம். அதுக்காக நான் வந்து உன்னை பேய்கள் வாழ்கிற ஒரு இடத்துக்கு அனுப்ப போகிறேன். நீ தான் அந்த பேய்கள் கூட போய் சகஜமாக பழகி இந்த கண்ணாடி துண்டுகளை கண்டுபிடிச்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கடிகாரம் மாதிரி இருக்க ஒரு பொருளை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, இது வந்து அசுர அரசனோட ரத்தம், இது வந்து கண்ணாடிகள் துண்டு இருக்க இடத்த ஈஸியாக கண்டுபிடிக்க உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கதையில் நம்ம அசுர அரசனுக்கும் கடவுளுக்கும் சண்டை நடக்குது. சண்டையில் நம்ம அசுர அரசர் இறந்துடுறாரு. அப்போ அவர் இறக்கும்போது அவரோட உயிர் வந்து கண்ணாடி துண்டுகளாக பிரிஞ்சிருது. அவரோட ரத்தமும் சதையும் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி ஒரு பெரிய வில்லேஜை உருவாக்குது. அந்த வில்லேஜுக்குள்ளே யார் வந்தாலும் அவங்களோட சக்தியை வந்து இழந்துருவாங்க அப்படின்னு இந்த கதையை வந்து ஒரு வயசான தாத்தா நிறைய குழந்தைங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினி, நீங்கள் தான் வந்து செம்பருத்தி செடி பூ பூத்தா அசுர அரசன் உயிர் தெளிந்துருவாருன்னு நீங்கள் சொன்னீங்க. நானும் டெய்லியும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறேன், உரமெல்லாம் போடுறேன், ஆனால் அந்த செடி பூ பூக்கவே இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அவர் கூட சண்டை போடுறாங்க. அப்போ அவரை அந்த நம்ம ஹீரோயினியை துரத்தி விட்டுறாரு. நம்ம ஹீரோயினி லக்கி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான நாய்க்குட்டியை ஒன்று வளர்க்குறாங்க. அதுக்கு போய் சாப்பாடு போட்டுட்டு திரும்பி பார்த்தா செம்பருத்தி செடி பூ பூத்துருக்கு. உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஐயோ என் கனவெல்லாம் பழிக்க போதே, எனக்கு ஒரு நல்ல ஆண்மகனை காட்டுங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வானர்லேருந்து வந்து பொத்துன்னு கீழே விழுகிறாரு. நம்ம காடு தான் வந்து நம்ம ஹீரோவை அங்கே அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. நம்ம ஹீரோ மயக்கத்தில் இருக்காங்க. நம்ம ஹீரோயினி வந்து தன்னோட பெட்ரூமுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்குறாரு. இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது வந்து டெவில் உலகம், நானும் வந்து ஒரு பூனை டெவில் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து தன்னோட சுயரூபத்தை காட்டுறாங்க. ஹீரோயினி கூட ஒரு 4-5 குட்டி டெவில் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோயினி கேட்பாங்க, நீ வந்து ஒரு டெவில், அவர் வந்து ஒரு கடவுள், உங்கள் 2 பேத்துக்குள்ளே எப்படி காதல் செட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி துண்டை தேடி ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த ரத்தம் தான் அதை காமிச்சு கொடுக்க ஹெல்ப் பண்ணும். அந்த இடம் பார்த்தா அந்த ஹீரோயினி நம்ம ஒரு நாய்க்குட்டி வளர்ப்பாங்கல்ல லக்கின்னு சொல்லி, அந்த நாய்க்குட்டியோட கழுத்தில் தான் அந்த கண்ணாடி தொங்கும். நம்ம ஹீரோ அந்த கண்ணாடியை பார்த்துட்டு, என்ன இது கண்ணாடி துண்டு மாதிரி இருக்கேன்னு சொல்லி தொட்டு பார்க்க போகும்போது அந்த நாய்க்குட்டி ஒரு பெரிய ஓனாய் மான்ஸ்டராக மாறி ஹீரோவை அட்டாக் பண்ண போகும். அப்போ நம்ம அந்த இடத்துக்கு ஹீரோயினி வராங்க. ஹீரோயினி வந்து அதை தடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து அந்த லக்கியோட கழுத்தில் இருக்க கண்ணாடி துண்டை தொடும்போது அதோட ஃப்ளாஷ்பேக்லாம் தெரிய வருது. அப்போ அதில் வந்துட்டு பாஸ்ட்டில் வந்து அந்த லக்கியோட ஓனர் வந்து நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். அதனால் அந்த நாய்க்குட்டி வந்து பல வருஷமாக அந்த ஏக்கத்தில் காத்திருக்கும், தன்னோட ஓனர் வந்துடுவாருன்னு சொல்லி. அதனால் அதோட ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்கும். இதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும், நான் தான் வந்து உன்னுடைய ஓனரு, என்னை வந்து மன்னிச்சிரு காலதாமதம் வந்ததுக்குன்னு சொல்லி பேசுகிறாரு. உடனே இதோட ஆன்மாவும் சாந்தி அடையுது. உடனே இந்த கண்ணாடி துண்டு வந்து அவருக்கு கிடைக்கிது. ஹீரோயினி இன்னும் 2 கண்ணாடி துண்டுகள் இருக்க இடத்துக்கு வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி அடுத்த கண்ணாடி துண்டை தேடி ஒரு பெரிய மலை உச்சிக்கு போகிறாங்க. அந்த உச்சியிலேருந்து கீழே போகணும். அப்போ நம்ம வந்து ஹீரோயினி அவங்க தலையில் ஒரு கிளிப்பு மாதிரி இருக்குது, அதை எடுத்து ஒரு பெரிய கொடையாக விரிக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோயினியும் பறந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க 2 பேர் வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது அழகான மின்மினி பூச்சிகளை பார்க்குறாங்க. இதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ அழகாக பறந்துக்கிட்டு இருக்கு. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது தன்னோட சிறகை விரித்து சந்தோஷமாக வானத்தில் பறக்குது. இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி நம்மளும் ஒரு நாள் வாழ்ந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க.
அப்போது நம்ம அவங்க 2 பேரும் பறந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த அசுர இடத்துல கடவுளோட பவர் எதுவுமே வேலை செய்யாது. அங்கே இருக்க அசுரர்கள் எல்லாருமே பார்க்க ரொம்ப விசித்திரமாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து அந்த ஹீரோ பார்த்துக்கிட்டு திட்டிக்கிட்டே வராரு. அப்போது அந்த கூட்டத்தில் பன்னிமூஞ்சி வாயனை பார்க்குறாங்க. இவங்கிட்ட போய் கேட்டோன்னா அந்த இடத்த மூக்காலையே நுகர்ந்து சொல்லிடுவான்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினியோட பொக்கிஷமான அந்த கிளிப்பை வந்து அந்த பன்னிமூஞ்சி வாயனுக்கு பரிசாக கொடுத்து அந்த இடத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அவள் கழுத்தில் தான் அந்த கண்ணாடி துண்டு இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த பொண்ணுக்கிட்ட நெருங்கி பழகி அந்த கண்ணாடி துண்டை எடுக்கலான்னு போகிறாரு. அப்போ வந்து அந்த டேவில் வந்து இவர் வந்து ஒரு கார்டன் தெரிஞ்சுக்கிறா. அப்போ அந்த பொண்ணு ஒரு பெரிய சிலந்தி மான்ஸ்டராக மாறி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறா. அப்போ வந்து நம்ம ஹீரோயினி வந்து அதை தடுத்து அந்த சிலந்தியை உடச்சி கொல்றாங்க. கொண்டுட்டு இதை நான் எப்படி பண்ணணும், நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அந்த கண்ணாடி துண்டை எடுத்துகிட்டு 2 பேரும் போகும்போது அந்த சிலந்தி வந்து இந்த இடத்துல செத்து போகிறதுனால இந்த இடத்துல வேறு ஏதோ கடவுள் சக்தி இருக்குதுன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அது யாருன்னு கண்டுபிடிக்க தேடிட்டு துரத்திட்டு வராங்க. அப்போ துரத்திட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. அப்போது அதை அவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இவங்க வந்து டேவில்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி வருது. அதில் இவளே வந்து இன்னொரு இல்யூஷன் மாதிரி வந்து பேசுகிறா. அதை வந்து நம்ம ஹீரோயினி கேட்கும்போது அதை வந்து மயங்கி விழுந்துடுறா. அப்போ மயக்கத்தில் இருக்க ஹீரோயினி வந்து நம்ம வந்து ஹீரோ வந்து ஃபுட்டு கொடுத்து நல்லா பார்த்துக்கிறாங்க. அன்றைக்கி வந்து அந்த இடத்துல அசுர திருவிழா நடக்கும். ஹீரோயினி வந்து சொல்கிறாங்க, எங்கள் அசுர கடவுள் வந்து அவரோட உயிரை கொடுத்து எங்களை வந்து காப்பாற்றி இறந்ததுனால இந்த நாளை வந்து நாங்கள் பெரிய திருவிழாவாக கொண்டாடுவோம். இந்த அன்றைக்கி நல்ல சாப்பாடு கிடைக்கும், ரொம்ப ஜாலியாக எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினி ஒரு கிளிப்பு வாங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து காசு இல்லை. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அக்கா வந்துட்டு, நீ எதுக்காக இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து பயங்கரமாக திட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நான் வந்துடுறேன்னு சொல்லி ஹீரோயினிக்கிட்ட போய் அந்த கிளிப்பை வாங்கிட்டு வந்து கொடுக்கவும் இது எப்படி நீ வாங்கின, காசு இல்லையேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து தன்னோட வாழை விற்று அந்த கிளிப்பை வாங்கி கொடுக்கவும் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஹீரோயினி நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப ஒரு வாள் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ கொடுக்குறாங்க. இதை நீ எப்படி வாங்கினேன்னு கேட்கவும், இல்லை இங்கே வந்து பூனை மடிக்கு ரொம்ப வந்து பயங்கர டிமாண்டு, அதனால நான் என்னோடய முடியை வந்து விற்றுட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினியும் நம்ம மிரரை தேடி அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்கும். அந்த சிலையோட வயிற்றுக்குள்ளே போகும்போது அங்கே வந்து சித்தர் மாதிரி ஒரு டெவில் இருக்கும். அப்போது அவர் கை நீட்டி, நீங்கள் தேடி வந்த மிரர் துண்டு என் கையில் தான் இருக்குது, வாங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினி போய் அதை எடுக்கும்போது அவரோட பாஸ்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதாவது அந்த பாஸ்ட்டில் அந்த சித்தர் டெவிலுக்கு வந்து ஒரு தம்பி இருப்பாங்க. அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த மலை உச்சியிலேருந்து கீழே தொலைச்சிருப்பார். அப்போ வந்து இவர் வந்து அதை கண்டுபிடிச்சி தரவும் அந்த தம்பிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கிட்டு அந்த இடம் பார்த்தா திடீர்னு நிலநடுக்கமாக மாறவும் இந்த அண்ணனை அந்த டேவிலை வந்து விட்டுட்டு அவர் போயிடுவார். போகவும் இவர் வந்து இந்த இடத்துலையே மாட்டி அடப்பட்டு கிடத்துப்பார் இத்தனை வருஷமாக. அதாவது இந்த கண்ணாடி தூண்டை வந்து நீங்கள் வாங்கிட்டு போகும்போது இந்த இடத்துலேருந்து ஒருத்தர் மட்டும்தான் போகணும், ஒருத்தர் இங்கே தான் இருக்க முடியும், அதுதான் இந்த இடத்தோட சாபம் அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. சொல்லும்போது அந்த இடமே வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே மூழ்கும்போது நம்ம ஹீரோயினி வந்து கண்ணாடி துண்டை ஹீரோ கிட்ட கொடுத்து, இந்த இடத்தோட சாபம் ஒரு ஆள் தான் தப்பிக்க முடியும், அதனால் நீ வந்து தப்பிச்சு போயிரு, நான் போய்க்கிறேன், நான் பரவாயில்ல, நான் இறந்து போயிடுறேன்னு சொல்கிறா. இல்லை நான் வந்து உன்னை கண்டிப்பாக காப்பாற்றி கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு போராடி ஹீரோயினையும் சேர்த்து கூட்டிகிட்டு கரைக்கு வந்துடுறாரு. வரவும் நம்ம ஹீரோயினி வந்து மயக்கத்தில் இருக்காங்க. இப்போ எல்லா கண்ணாடி துண்டுகளையும் ஒன்று சேர்க்குறாரு. ஒன்று சேர்க்கவும் ஒரு இல்யூஷன் மாதிரி ஒன்று வருது. வந்துட்டு நம்ம ஹீரோயினி மாதிரியே இருக்குது பார்க்க. நான் தான் அவள் தான் அவள் வந்து என்னோட மறுபிறவி, அவள் தான் அசுர அரசி அப்படின்னு சொல்லுது. சொல்லவும் நம்ம ஹீரோவால் அதை ஏற்றுக்க முடியல. உடனே கோவத்தில் அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு ரொம்ப நொந்து போய் நம்ம ஹீரோயினையே கொல்ல மனசு இல்லை அவருக்கு. ஏன்னா அவள் வந்து தன்னோட காதலியாச்சே, அதனால் அவளை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் மேலேருந்து அந்த குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த கண்ணாடி துண்டுகளை நம்ம குரு கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுக்கவும் அவர் சொல்கிறாரு, அந்த அசுர அரசனோட மறுபிறவி யாருன்னு உனக்கு தெரியும், நீ வந்து அவங்கள வந்து கொன்று, அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நம்ம ஹீரோ வந்து இல்லை எனக்கு முடியாது, அது என்னால் முடியாது, அவள் ரொம்ப நல்ல பேய், அவளை எதுவும் பண்ணாதீங்க
அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த நம்ம குருக்கு ரொம்ப கோவப்பட்டு ஹீரோவுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவை வந்து ரொம்ப சித்திரவதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோ விட்டுட்டு போன சோகத்தில் ரொம்ப மனம் நொந்து போய் சூசைட் அட்டன் பண்ணிக்கலான்னு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி கூட இருந்த அந்த குட்டி மான்ஸ்டர்ஸ் வந்து நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நீ போய் நம்ம ஹீரோ இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி எங்களால் முடிஞ்சதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருக்க சக்தி எல்லாத்தையுமே ஹீரோயினி கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினியும் அதை வாங்கிக்கிட்டு அவங்க வந்து ஹீரோவை பார்க்க போகிறாங்க. போகிற இடத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த இடத்த கடக்கவே முடியலை. அப்போ நம்ம ஹீரோயினியோட இல்லூஷன் வந்து ஹீரோ என்னோட உதவி இல்லாமல் நீ இந்த இடத்த கடந்து போக முடியாது, அதனால நீ உன் உடம்பு எனக்கு கூட நான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்குது. நம்ம ஹீரோயினையும் அது சரின்னு சொல்லி தன்னோட உடம்பு கொடுத்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோவை வந்து எல்லாரும் அடித்து துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த குரு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போட்டு காட்டுறாங்க. அதாவது நீங்கள் வந்து பாஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் நீங்கள் 2 பேரும் வந்து கணவன் மனைவியாக தான் இருந்தீங்க. அதில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு மரவெட்டியாக இருப்பார். நம்ம ஹீரோயினி அதாவது அவர் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு டெவில், அது வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் கடவுள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டெவிலை கொல்லணும்னு சொல்லி அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ வந்து அதை தடுத்து அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போகவும் இந்த டெவிலுக்கு பயங்கரமாக கோவம் வந்து அவங்க கூட சண்டை போட்டு அந்த இடத்தையும் அழிச்சிடுறாங்க. இது எல்லாமே ஃப்ளாஷ்பேக்காக காமிச்சிட்ருக்காரு நம்ம குரு ஹீரோக்கு. இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினி உடம்புக்குள்ளே இருக்க டெவில் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறான். அப்போ அட்டாக் பண்ண போகும்போது நம்ம டெவில்குள்ளே இருக்க ஹீரோயின் வெளியே வந்து அவனை ஒன்றும் பண்ணாத, அவனை விட்டு அட்டாக் பண்ணாதன்னு சொல்லி அந்த டெவில் கிட்டேருந்து வெளியே வரும்போது நம்ம குரு வந்து அந்த நம்ம ஹீரோயினியை கொல்ல போகும்போது நம்ம ஹீரோ அதை தடுத்து அவர் இறந்து போகிற நிலமையில இருக்கார். அப்போ வந்து நம்ம ஹீரோயினி இல்லை நான் இந்த ஜென்மத்தில் உங்களை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட 7 துளை இதயத்தை வந்து எடுத்து நம்ம ஹீரோவுக்கு பொருத்திடுறா. நம்ம ஹீரோயினி மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ வந்து நம்ம குரு சொல்கிறாரு, ஹீரோ கிட்ட இந்த இதயத்தை கொடுத்துரு, இதுக்காக தான் இத்தனை வருஷம் காத்திருந்தோம், இதோட சக்தி எல்லாமே நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ கோபமாக ஒரு பியூர் டெவில்ங்கிறது அதோட தோற்றத்தில் கிடையாது, அதோட உண்மையான நடத்தையில் தான் இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் எங்களை தொந்தரவு பண்ணிங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஹீரோயினியை கூப்பிட்டுட்டு. இப்போ கீழே போய் பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.